மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 26. நடந்து கொண்டே இரு, பாதை தானாக உருவாகும். ஜென் தத்துவ மொழிகள். மாலை கல்லூரியில் இருந்து வந்த மீரா தலையில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தாள். அவள் அறைக்குள் நுழைந்தாள் கீர்த்திகா. அதை கூட கவனிக்காமல் அமர்ந்திருந்தவளின் முன் சென்று கோபமாக அமர்ந்தாள். சில நிமிடங்கள் பொறுத்து பார்த்தும் மீரா எதுவும் பேசாமல் போகவே அவளே அழைத்தாள். அக்கா. அக்கா சொல்லுடி. நான் நேற்றுலேருந்து உன்கிட்ட பேசவே இல்லை. சரி பேசு. என்னது பேசா? அவளை குழப்பமாக பார்த்து கொண்டே உலுக்கினாள். என்னடா? நிமிர்ந்திய முகத்தை பாரு. சொல்லுடா குட்டி. நான் ஏன் நேற்றுலேருந்து உன்கிட்ட பேசலை தெரியுமா? ஏன்? நான் உன் மேலே கோபமாக இருக்கேன். அப்போதுதான் தன் நிலை அடைந்தவள் தன்னை சரிப்படுத்தி கொண்டு, என்னடா கோபம் என்றாள் அவள் நாடி பிடித்து. அவள் கையை தட்டிவிட்டாள் அவள். அதில் மீராவுக்கு சிரிப்பு வந்தது. எதுக்கு சிரிக்கிற? நீ கோபமாக இருக்கன்னு நீயே வந்து என்கிட்ட சொல்கிற பாத்தியா, அதுதான் சிரிப்பு வந்துடுச்சு. வேற என்ன பண்ணுறது? என் அக்கா தான் நான் கோபமாக இருக்கேன்றதை கூட கண்டுக்காமல் இருக்காளே. அவளுக்கு நான் வேண்டாம், ஹர்ஷி மட்டும் போதும். முகத்தை சுருக்கி திருப்பி கொண்டு கூற மீராவிற்கு வருத்தமாக இருந்தது. அவளை நெருங்கி அமர்ந்து அவள் கன்னம் பற்றி தன்னை பார்க்க செய்தாள். சாரி செல்லம், என்ன ஆச்சு? என்ன கோபம்? அவள் முகத்தில் தெரிந்த வருத்தத்தில் கோபத்தை விட்டுவிட்டாள் கீர்த்தி. ஹர்ஷியை மட்டும் கூட்டிக்கிட்டு போய் அத்தானுக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்க, என்னை கூட்டிக்கிட்டு போகவே இல்லை தானே? மூக்கை உறிஞ்சி சிறு பிள்ளை போல் கேட்டாள். மீராவின் இதழில் புன்னகை அரும்பியது. அப்படி இல்லை கீர்த்தி, ஒவ்வொருத்தராக கூட்டிகிட்டு போகலாம்னு நினச்சேன். ஹர்ஷிக்கு ஏற்கனவே அவரை தெரியும், அதனால் அவள் சட்டுன்னா அவரை ஏற்றுக்குவான்னு தோணுச்சு. ஆனால் நீ எப்படி எடுத்துக்குவான்னு தெரியலையே. அதனால் நிதானமாக பக்குவமாக பேசிட்டு அப்புறமா கூட்டிக்கிட்டு போகலாம்னு இருந்தேன். அதுக்குள்ளே டேடிக்கே தெரிஞ்சு பூகம்பம் வெடிச்சிருச்சு. வலி நிறைந்த புன்னகையோடு கூறினாள். அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் கீர்த்தி. சரி சொல்லு, உனக்கு ஓகேவா? இல்லை டேடி மாதிரி யோசிக்க போறியா? இல்லை பாட்டி மாதிரி என்ன கஷ்டப்படுத்த போறியா? அவளை மேலும் கீழும் பார்த்தாள் கீர்த்தி. என்னடி அப்படி பார்க்குற? நீ நார்மலாக தான் இருக்கியாக்கா. ஏன், என்ன ஆச்சு? நான் உன்கிட்ட பேசினதை ரீவைண்ட் பண்ணி பாரு. போ கீர்த்தி, நான் அப்படியெல்லாம் யோசித்து பார்க்குற நிலைமையில இல்லை, சலிப்போடு கூறினாள். சரி, நானே சொல்கிறேன். அத்தாங்கிட்ட ஏன் என்ன இன்ட்ரோ கொடுக்கலேன்னு கேட்டேன். ஓ என்றவளின் முகம் மலர்ந்தது. கீர்த்தியை அணைத்து கொண்டாள். தேங்க்ஸ் டி. மீராவை விலக்கிவிட்டு கேட்டாள். ஏங்கா ஒரு மாதிரியாக இருக்க? டேடி ஒத்துக்கலன்னா? அதுதான் நீயே சொல்லிட்டியே யோசிக்கிறாருன்னு. நிச்சயமாக யோசித்து ஓகே சொல்லுவார், சரியா? அவள் கன்னம் பற்றி சமாதானம் செய்தாள். அது மீராவிற்கு ஆறுதலாக இருக்க சின்னதாக புன்னகைத்தாள். ஆனால் நான் டேடியை பற்றி யோசிக்கல கீர்த்தி. வேற என்ன? அத்தான் என்றபோதே அவள் குரல் நடுங்கியது. கண்களில் மிரட்சி தெரிந்தது. என்ன ஆச்சுக்கா? அது காலையில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அவர் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்ததும் எனக்கு கால் பண்ணி என்னை பிடிச்சு கத்த போகிறாரு. அதுதான் பயமாக இருக்கு. அப்படி என்னக்கா தப்பு பண்ண? ஆச்சரியமாக கேட்டாள் கீர்த்தி. சொல்ல மாட்டேன். அட என்கிட்ட தானே, சொல்லுக்கா. நீ சின்ன பொண்ணு. யாரு? நானா? ஐ எம் 17கா. மீராவோ அதனை கண்டுகொள்ளாமல் நகத்தை கடித்தபடி ஃபோனையே பார்த்து கொண்டு இருந்தாள். இப்படி பயப்படுற அளவுக்கு என்னக்கா பண்ணி தொலைச்ச? அது நான் ஒன்றும் ஹர்ஷி கிடையாது. என்கிட்ட தைரியமாக சொல்லுக்கா. உன் அத்தானை கிஸ் பண்ணிட்டேன், மெல்லிய குரலில் கூறினாள். அதை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தாள். என்னடி சிரிக்கிற? கண்கள் சுருக்கி கேட்டாள் மீரா. இதெல்லாம் ஒரு விஷயமாக்கா? இதுக்கு போய் இப்படி டென்ஷன் ஆகுற? அத்தானுக்கு நீ கொடுக்காம வேற யார் கொடுப்பா? ஏய் அக்கா அக்கா வெயிட், டென்ஷன் ஆகாத. என் கூட படிக்கிற எத்தனை பொண்ணுங்க டேட்டிங் பண்ணுறாளுங்க தெரியுமா? நீ என்னவோ ஒரு கிஸ் கொடுத்ததுக்கு இப்படி பயந்து பார்க்குற. நீ என்ன 90s கிட்டா? மீண்டும் விழுந்து விழுந்து சிரித்தாள். மீரா அமைதியாக இருந்தாள். கீர்த்தியும் கிண்டலை விட்டுவிட்டு அவள் கன்னம் பற்றி தன்னை பார்க்க செய்தாள். உன் பயம் ஏன்க்கா? ஏன்னா நான் அதை காதலில் கொடுக்கல, பயத்தில் கொடுத்தேன். பயமா? எதுக்கு? நேற்று சரியான பதிலாக அவர் சொல்லாமல் போயிட்டாரா, அதுதான் என்னை வேண்டாம்னு விட்டு கொடுத்துருவாரோன்னு பயம் வந்துடுச்சு.
அவர் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்லை கீர்த்தி, உனக்கு தெரியுமா, என் லவ்வை அக்செப்ட் பண்ணவே 1 இயர் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா டேடி ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அதே போல் இப்போ டேடியும் அக்செப்ட் பண்ணலையா? அவருக்கு வேற டேடியை ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னை விட்டுடுவாரோன்னு பயமாகிடுச்சு. அக்கா, என்னக்கா, நிஜமாவே இது நீதானா? எதையுமே ஏன் யோசிக்காம இருக்க? ஒருவேளை காதல் வந்து புத்தியை மழுங்கடிச்சிடுச்சா? ஏய், பின்ன என்னக்கா, அத்தானுக்கு டேடியை பிடிக்கும்னா அவர்கிட்ட நெருங்கணும்னு தானே ஆசைப்படுவார். எப்படி விட்டு கொடுப்பாரு? ஒருவேளை நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணலைன்னா வேற மாதிரி அவர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருப்பாரு. இப்போ வேற வழி இல்லையே, இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு தானே யோசிப்பாரு. ஆமாம் இல்லை? ஆமாம். அது என்னவோ ரகு விஷயத்தில் மட்டும் என்னால் நார்மலாக இருக்கவே முடியலடி. அவ்வளோ லவ் இல்லை? ஆசையாக தமக்கையின் முகத்தை பார்த்தவாறே கேட்டாள். அவள் முகமோ ஒரு நொடியில் அந்திவானமாக சிவந்து போனது. அக்கா, வெக்கமா? அத்தானா அவ்வளோ பிடிக்குமா உனக்கு? தலையை குனிந்து கொண்டு 2 கையை விரித்து கூறினாள் மீரா. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சந்தோஷமாக அவளை கட்டிக்கொண்டாள் கீர்த்தி. அப்போது அவள் செல்போன் ஒலிக்க அதை பார்த்தவள் விழி பிதுங்கினாள். கையில் எடுத்தவள் அழைப்பை ஏற்காமல் பார்த்து கொண்டே இருந்தாள். அதற்குள் அழைப்பு நின்றுவிட்டது. என்னக்கா, அட்டன் பண்ணு. பயமா இருக்குடி. அவளை பார்க்க கீர்த்திக்கு விசித்திரமாக இருந்தது. அவள் அக்கா இதுவரை யாருக்கும் இப்படி பயந்ததே இல்லை. அப்படி பயப்படுவது போல் தவறும் செய்ததில்லை. முத்தம் கொடுத்தது அவ்வளவு பெரிய தவறா? இதற்கெல்லாம் அத்தன் சண்டை போடுவாரா? அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே மீண்டும் அழைப்பு வந்தது. கீர்த்தியே அழைப்பை ஏற்று ஸ்பீக்கரில் போட்டு மீராவின் முன் நீட்டினாள். வேறு வழியின்றி ஹலோ ரகு என்றாள் மெல்லிய குரலில். அவனிடம் அமைதி. கண்களை இறுக மூடிக்கொண்டாள் மீரா. ரகு என்றாள் மீண்டும். என்ன பண்ண காலையில்? அவனுடைய இறுக்கமான குரலிலும் அழுத்தமான வார்த்தைகளிலும் கீர்த்திக்கே அவன் கோபம் புரிந்தது. மீரா அமைதியாக இருக்க, மீரா என்றான் அதட்டலான குரலில். அதில் இருவருமே அதிர்ந்தார்கள். அது வந்து ரகு, என் மேலே சந்தேகம் இருந்திருந்தா என்கிட்ட நேரடியாக கேட்டிருக்கலாம். ஆனால் நான் உன்னை விட்டுடுவேன்னு நீயே முடிவு பண்ணிட்டல்ல? கோபமாக ஆரம்பித்த ஆதங்கத்தில் முடித்தான். அப்படி இல்லை ரகு, உனக்கு எஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சிருக்கலாம். ஆனால் உன்னை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படிம்மா உன்னை வேண்டாம்னு சொல்லுவேன்? எனக்கு வேற யார் இருக்கா? சட்டென்று அவன் குரல் உடைந்தது. மீராவின் கண்கள் கலங்கிவிட்டன. சாரி ரகு, ஐ எம் வெரி சாரி. சில நிமிடங்கள் அவனிடம் அமைதி. தன்னை சரி செய்து கொண்டிருக்கிறான் என்று புரிந்தது. பிறகு தொண்டையை செருமிக் கொண்டு கூறினான். இங்கே பாரு மீரா, இது வரைக்கும் நாம் எப்படி இருந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இனி ஒழுக்கம்ன்ற வார்த்தையை தவிர எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா உங்கள் அப்பா நீ லவ் பண்ணுறது தெரிஞ்சும் அவருக்கு பிடிக்கலனாலும் உன்னை கண்டிக்கல. உன்னை எங்கேயும் போக தடை சொல்லலை. உன்னை கேள்வி கேட்கல. நீ என் கூட பேசக்கூடாதுன்னு திட்டலை. ஏன்னா அவர் உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்காரு. அது விலை மதிப்பில்லாதது. அதை அழிச்சிடாத மீரா. அவளுக்கு தொண்டை அடைத்து கொண்டு அழுகை வந்தது. மீரா இப்போது மென்மையாக அழைத்தான். நான் கோபப்பட்டேன்னு என் மேலே கோபமா? சரி அழாத, அப்புறம் யார் சமாதானப்படுத்துறது? அவள் மனதை மாற்றும் பொருட்டு கிண்டலாக கேட்டான். நான் சமாதானப்படுத்துகிறேன் அத்தான், சட்டென்று கீர்த்தி கூற, ஹே கீர்த்தி, இங்கே என்ன பண்ணுற என்றான். அக்கா சோகமாக இருந்தாளா? அதுதான் ஆறுதல் சொல்ல வந்தேன். ஓ, இந்த குட்டி பொண்ணு அவள் அக்காவுக்கு ஆறுதல் சொல்ல போகுதோ? சிரித்து கொண்டே கேட்டான். போங்க அத்தான், நீங்களும் அக்கா மாதிரியே சொல்லாதீங்க. நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை. முதல் தடவை பேசுவது போலவே இல்லாமல் இருவரும் வெகு இயல்பாக பேசிக்கொண்டிருக்க மடியில் இருந்த தலையணையில் கை வைத்து கன்னத்தை தாங்கியபடி ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள் மீரா. இரவு உணவின் போது அக்கா தங்கைகள் மூவரும் சந்தோஷமாக சிரித்து பேசியபடி சாப்பிட வந்து அமர்ந்தனர். ஜெயராஜ் உணவை வெளியில் ஒரு கிளையண்டோடு முடித்து கொண்டு வருவதாக தெரிவித்திருந்ததால் அவரை எதிர்பார்க்காமல் சாப்பிட ஆரம்பிக்க கிருஷ்ணவேணி மறுபடியும் மீராவை திட்ட ஆரம்பித்து விட்டார். அதில் கடுப்பான ஹர்ஷிதா அடுத்து செய்த செயலில் மீராவும் கீர்த்தியும் திகைக்க, கிருஷ்ணவேணியோ ஜெயராஜ் எப்பொழுது வருவார், அவரிடம் குற்றப்பத்திரிகை வாசிக்கலாம் என்று சினத்தோடு காத்திருக்க ஆரம்பித்தார். ஹர்ஷிதா செய்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.